இந்த காலை வேளையிலே நீங்கள் கவனியுங்கள். உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த சீயோன் என்கிற அனுபவம் என்ன அனுபவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோன். நாமெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீயோன் யாரை குறிக்கிறது என்று சொல்லுவோமானால் தேவனுடைய சபையை குறிக்கிறது, தேவனுடைய வாசஸ்தலத்தை குறிக்கிறது, தேவனுடைய பலிபீடத்தை குறிக்கிறது, தேவனுடைய ஆத்துமாவை குறிக்கிறது. அப்போ சீயோன் என்று சொல்லுவோமானால் யார் என்று கேட்டீர்களானால் சபையாகிய நாம் தான் சீயோன். நாம் தான் சீயோன், சீயோன் குமாரத்தியே. ஆனால் வேதம் சொல்கிறது, உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினாலே நான் உனக்கு ஆரோக்கிய வரம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுகிறேன். இந்த சீயோனுடைய அனுபவம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஆடல், பாடல், மகிழ்ச்சி, அற்புதம், ஆரோக்கியம், கணம், மகிமை, துதி, இதெல்லாம் சேர்ந்தது தான் சீயோன். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அவர் தங்குகிற வாசஸ்தலம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் என்பது தேவனுடைய சபைக்கு அடையாளம். அப்போ நம்ம இடத்திலே தேவன் வந்து வாசம் செய்கிற போது இது அற்புதத்தின் அடையாளம், இது ஆராதனையின் அடையாளம், இது ஒரு துதியினுடைய அடையாளம், இது மகிழ்ச்சியினுடைய அடையாளம், இது கலிகூறுதலுடைய அடையாளம், இது மகிமைக்குண்டான அடையாளம். இதெல்லாம் சேர்ந்தது தான் ரட்சிப்பினுடைய அடையாளம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக நம்மை நடத்துகிற போது இது யாவும் ஒரு சபைக்குள்ளாக இருக்கும். நான் தான் சபை, நான் தான் சீயோன், எனக்குள்ளாக இருக்கும். அற்புதம் இல்லாத சீயோன் இல்லை, ஆர்ப்பரிப்பு இல்லாத சீயோன் இல்லை, ஆராதனை இல்லாத சீயோன் இல்லை, உயர்வு இல்லாத சீயோன் இல்லை, மகிமை இல்லாத சீயோன் இல்லை. இவைகள் எல்லாம் பெற்றது தான் நீங்களும் நானும். அவர்கள் இஸ்ரவேலிலே அற்புதங்கள், எனக்கு அற்புதங்களாகவும் அடையாளமாகவும் அவர்களை நான் வைத்திருக்கிறேன். சீயோனுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ஆடல், பாடல், ஆராதனையின், சந்தோஷத்தின், மகிமைப்படுகிற இடம். இது ஒரு மகிழ்ச்சியினுடைய கூடாரம். ஆண்டவர் நமக்குள்ளாய் வருகிற போது அது மகிழ்ச்சியினுடைய அடையாளம். என்ன நமக்கு இருக்குதோ இல்லையோ, மகிழ்ச்சியினோடு கலிகூறுதல் நமக்கு இருக்கும், மகிழ்வு நமக்கு இருக்கும். எத்தனை துன்பங்கள் இருந்தாலும், எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும், ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கிற போது ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி சகாயம் செய்கிற இடம் நம்முடைய இடம், சீயோன் என்கிற வாசத்தலம். ஆனாலும் நீங்கள் வாசியுங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம், 9வது சங்கீதம் 9 11 வாசிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். சிறுமைப்பட்டவளுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர், அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளாக அறிவுங்கள். முதலாவது என் அன்பின் தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவர் வாசம் செய்கிற சீயோன். ஆமென், ஹல்லேலூயா. சீயோனிலே வாசம் செய்கிற கர்த்தரை, சீயோனிலே வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்க. சீயோனிலே வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்க. மறுபடியும் நான் சொல்லுவேன், இந்த ரட்சிப்பின் அனுபவம் என்பது ஒரு மிகப்பெரியது.
எந்த சூழ்நிலையிலும் நம்மை குறைவாவே நினைக்காது. நீங்க ரட்சிப்பினுடைய அடையாளம் எந்த சூழ்நிலையிலும் நம்ம இருதயம் நம்மை குறைவா சொல்லாது. குறைவு இருக்கும், ஆமென், குறைவு இருக்கும். நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ரட்சிப்பினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைவுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் நான் சொல்லுவேன், அந்த ரட்சிப்பினுடைய சீயோனிலே கர்த்தர் வாசமா இருக்கிற இடம், அது ஒரு கீர்த்தனம் செய்கிற இடமா அது இருக்கும். கீர்த்தனை செய்கிற இடம், அது மகிழ்ச்சியினுடைய இடம், மகிழ்ச்சியினுடைய இடம். இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். யாரை பார்த்தாலும் நமக்கு ஒரு வெறுப்பு வராது. யாரை பார்த்தாலும் நமக்கு ஒரு போராமை வராது. யாரை பார்த்தாலும் நமக்கு அவர்கள் மேல நமக்கு எந்த ஒரு விரோதம் நமக்கு வராது. என்ன குறை சொன்னாலும் ஏது சொன்னாலும் எதுவும் நம்மை சேதப்படுத்தாத ஒரு சீயோன் தேவன் நமக்குள்ளாக வாசம் செய்வார் என்றால், நான் சொல்லுவேன், எதையும் நம்ம குற்றப்படுத்தாது. அவ்வளோ ரம்மியமா நம்ம இருதயம் இருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம இருதயம் ரம்மியமா இருக்கும், ரம்மியமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், கீர்த்தனமா இருக்கும், அற்புதமா இருக்கும். உங்க சரீரம் அப்படி உட்காருகிற போது அப்படி நான் சொல்லுவேன், அந்த சுகத்தோடு பலத்தோடு நீ சபையில உட்கார்ற போது உனக்கு மகிழ்ச்சி அப்படியே உள்ளத்துல அப்படியே பொங்கி எழும். ஆண்டவர் என்னை இப்படி வச்சிருக்கிறார் பாரு, எவ்வளவு மகிமையா என்னை வைத்து இங்க அமர செய்திருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அது ஆண்டவர் வாசம் செய்கிற சீயோன். ஆமென். நாம் தேவன் வாசம், முதலாவது சீயோன்னா ஆண்டவர் நமக்குள்ளாய் வாசம் செய்கிற இடம். நீங்கள் வாசியுங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 48வது சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். வடதிசையில் உள்ள சீயோன், வடதிசையில் உள்ள சீயோன், சீயோன் பர்வதம், சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அல்லேலூயா. அது மகிழ்ச்சி உள்ள இடம். ஆமென். சீயோன் என்பது மகிழ்ச்சி உள்ள இடம். இது ஒரு பெரிய தியானம். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியமா இருக்கும். ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியா வைத்திருக்கிற இடம், மகிழ்ச்சியா இருக்கும். நீ இருக்கிற இடம் மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தர் நமக்குள்ளாய் வாசம் செய்கிற சீயோன் என்றால் நீ எங்க போனாலும் மகிழ்ச்சியா இருப்பா. உன்னுள்ள மகிழ்ச்சி, நீ ஒரு வெளிச்சமா இருக்கிற போது உன்னுள்ள மகிழ்ச்சி அங்க அது கடந்து செல்லும். மகிழ்ச்சி பற்றி கொள்ளும். கேளிக்கினுடைய மகிழ்ச்சி அல்ல, கிண்டலுடைய மகிழ்ச்சி அல்ல, அந்த ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சி. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பூமியின் மகிழ்ச்சியமா இருக்கிறது, சர்வ பூமியின் மகிழ்ச்சியமா இருக்கிறது. நீ ஒரு மகிழ்ச்சி உள்ள இடம், நீ ஒரு கலிகூறுதல் உள்ள இடம். கர்த்தருடைய பிள்ளைங்க, கடந்து செல்கிற 65வது சங்கீதம் 1 to 2 வரைக்கும் வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமர்ந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். போது சிஸ்டர், இன்னும் நல்லா கவனிங்க. சீயோனில் உமக்காக துதியானது அமர்ந்து காத்திருக்கிற இடம். ஆமென். துதி நமக்குள்ளாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படியே துதி இருக்கும், துதி இருக்கும், உனக்குள்ளாக துதி இருக்கும். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், அநேகருக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களால் சரியா பாட முடியல. ஏன்னா உங்க இருதயம் வேற எதிலையோ நிறைந்திருக்கிறது. நம்முடைய இருதயம் என்னையும் சேர்த்துக்கிறது. அநேக சபைகளிலே சென்று ஆராதிக்கிறோடைய மகிழ்ச்சியா ஆராதிக்க முடியல, சந்தோஷமா ஆராதிக்க முடியல. என்ன கேட்குறீங்கன்னு தெரியல, என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு நம்ம சபையில் தெரியல. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன் குடும்பம் உன் மத்தியில் இன்றைக்கு சபையில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு பெரும் திரள் கூட்டம் நம்ம மத்தியில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், சீயோனே, தேவன் உன்னிடத்தில் இல்லாமல் இல்லை. ஆமென். அல்லேலூயா. தேவன் உன்னிடத்தில் இல்லாமல் இல்லை. அப்போ நம்ம மகிழ்ச்சி எது மேலே இருக்கு? கூட்டத்தின் மேலவும் சுகத்தின் மேலமோ அல்லது நல்ல வசதி வாய்ப்புகள் மேலமோ இருந்தனா
நான் சொல்லுவேன், அதை காட்டிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால்னா சொல்ல, அது என்ன இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துதியானது அமர்ந்து காத்திருக்கிற இடம். ஆமே, அமர்ந்து காத்திருக்கிற இடம். நம்மிடத்திலே துதியானது அமர்ந்து காத்திருக்கும், அமர்ந்து காத்திருக்குங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், அதுதான் சீயோன். துதி வாயில இருக்கும். நான் கர்த்தரை எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில இருக்கும், அமர்ந்திருக்கும். துதி அமர்ந்திருக்கிற இடம். நான் சொல்லுவேன், துதி அமர்ந்திருந்தா நான் ஒரு மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது, மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது. துதி அமர்ந்திருக்கிற இடம். நான் சொல்லுவேன், துதிக்கிற இடத்திலே, துதிக்கிற பிள்ளைகளிடத்திலே பலவீனம் இருக்காது. பலவீனம் இருக்கும், அதிலே பலன் இருக்கும். நான் சொல்ல, துதிக்கிற பிள்ளையிடத்தில் பிசாசு கிரியை செய்ய முடியாது. துதிக்கிற உன்னுடைய கூடாரத்திலே சத்துருவானவன் கிரியை செய்ய முடியாது. உறவுகளுக்குள்ளா பிரிவினை இருக்காது, உறவுகளுக்குள்ளாய் கசப்பு இருக்காது. துதி உன்மேல் அமர்ந்திருக்குமானா உன் குடும்பத்தில் சண்டை இருக்காது, கெட்ட வார்த்தைகள் இருக்காது, சச்சரவுகள் இருக்காது, சண்டை இருக்காது. அமைதியுள்ள இடமா இருக்கும். துதி அமர்ந்திருக்கிற இடம் சீயோன். புரிந்து கொள்ளுங்க, அடிக்கடி சொல்கிற இது ரட்சிப்பினுடைய அனுபவம், இது சீயோனுடைய அனுபவம். துதி அமர்ந்திருக்கிற இடம். வாசியுங்கள் 74:2 வாசிக்கும்படியாய் அன்பாக நான் கேட்கிறேன். 74:2 பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளாக இருந்தது. பூர்வ காலத்தில் சம்பாதித்த சபை எது? சபை. நாம் சபை. சீயோன் என்பது சபைக்கு அடையாளம். ஆனால் நான் எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, இது நீங்கள் என்று அல்ல, நான் என்று அல்ல. இந்த சீயோன் எப்படி இருக்கக்கூடாது? சீயோன் என்றால் யார் என்று சொல்லுவோம்னா, நாம் அங்கே என்னென்ன இருக்கும் என்பதை நாம் கவனித்தோம். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே சீயோன் எப்படி இருக்கிறது என்று சொல்லுவோமானால், எப்படி இருக்கக்கூடாத நிலையிலே இருக்கிறது என்று சொல்லுவோமானால், நீங்கள் வாசியுங்கள் புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13-14 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13-14 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13-14. எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக என்னத்தை சொல்லுவேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாய் உன்னை குணமாக்குகிறவன் யார்? உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளை கேடானவைகளை உனக்காக தரிசித்தார்கள். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அபத்தம் இன்றைக்கு சீயோன் எந்த சூழ்நிலையிலே இருக்கிறது என்று சொல்லுவோமானால், ஒரு தீர்க்க தரிசனம் வசனம் இல்லாத சீயோனாக, அபத்தமான தரிசனங்களை தரிசிக்கிற சீயோனாக, காயப்பட்ட ஒரு சீயோனாக, சமுத்திரத்தை போல் பெரிதாய் இருக்கிறதோ. உன்னை குணமாக்குகிறவர் யார்? காயப்பட்ட சீயோன், குணமாக்கப்படாத சீயோன். மேலும் நான் சொல்லுவேன், சிறைபிடிப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல்
ஒன்று நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய சிறையிருப்பு விலக்கணும்னா அக்கிரமம் எடுத்து காட்டப்படணும். அக்கிரமம் எடுத்து காட்டப்படணும். நம்ம தவறுகள் சுற்றி காட்டப்படணும். நம்ம கண்ணித்து உணர்த்துகிற சீயோனா நம்ம மாறணும். நீங்க தீர்க்கதரிசிகள் அபத்தமானதுகளை தரிசிக்கிறாங்க. நான் தான் முன்னவே சொன்னேன், இந்த செய்தியானது நம்ம இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு மாத்திரம் அல்ல, இது சபைகளுக்கெல்லாம் பொருந்தும் பாருங்க. அபத்தமானவைகளை காயப்பட்ட இருக்கிறவங்களுக்கு, குணப்பட முடியாத இருக்கிற சீயோனுக்கு நான் சொல்லுவேன், இந்த புலம்பலின் புஸ்தகம் எது அப்படின்னா, சீயோன் நிர்மூலமாக்கப்பட்டது, சீயோன் நிர்மூலமாக்கப்பட்டது, சீயோன் கொலை செய்யப்பட்டது, சீயோன் காயப்பட்டது, சீயோனான கர்ப்பவதி கீறி போடப்பட்டால் அவருடைய பிள்ளைகள் கர்ப்பத்திலிருந்து எடுக்கப்பட்டு அது வெட்டப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் புலம்பல் உண்டானது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்படிப்பட்ட காயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் சொல்லுவேன், சீயோனுடைய அக்கிரமங்களை எடுத்து காட்டப்படலை. முக்கியமா அக்கிரமங்கள் எடுத்து காட்டப்படலை. நான் உங்களை ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் தைரியமாக நான் உங்களை கண்டிக்கிறேன். அநேக சபைகளில் அப்படி இல்லை, அநேக சபைகளில் இல்லை. தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உங்களுக்காக தரிசிக்கிறாங்க. என்ன சபையிலே தரிசிக்கப்படுகிறதுனா, வெறும் ஆசீர்வாதம், வெறும் சுகம், வெறும் அந்நிய பாஷைகள், இவைகளை மாத்திரமே எடுத்து காட்டுகிற சபையாக. அதனால காயம் கொடியதா இருக்கிறது, அந்த அவை அக்கிரமத்தை எடுத்து காட்டாம, அக்கிரமங்களை எடுத்து காட்டாம. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, இங்கே சபையில் உங்களுக்கு அக்கிரமத்தை எடுத்து காட்டுறதில்லை. நம்ம எல்லா யாரை காட்டினோம் நம்முடைய காரியம் யாருக்கு தான் தெரியும். அப்போ நம்முடைய மீறுதலை எடுத்து காட்ட வேண்டியவங்க யாரு? நம்ம தான். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து அறிந்து நம்மிடத்தில் இருக்கிற குற்ற குறைவுகள் இவைகளை நிதானித்து அதை எடுத்து தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வைங்க. நான் என்ன எதிலே குறைவுள்ளவனாக இருக்கிறேன், என் குணத்திலே எதில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். எத்தனையோ வசனங்களை நாம் கேட்கிறோம். சொல்லுவேன், அந்த வசனங்கள் நம்மை புடமிடப்படுகிறதா? இன்னைக்கு ஏன் காயத்தோடு கூட இருக்கிறோம்? இன்னைக்கு ஏன் அநேக சபைக்கு வந்து, நான் அடிக்கடி சொல்கிற காரியம், இந்த இயேசுவை நம்பி வந்தவங்க ஒரு நாள் அவமானப்படவே முடியாதுங்க. அவருடைய வாழ்வு உயர்வு, அவருடைய ஆரோக்கியம் சுகம், அவருடைய கூடாரம் சமாதானம், அது அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் தேவன் வாசம் செய்கிற இடம், கலிகூறுதல், மகிழ்ச்சி, ஆர்ப்பரிப்பு, துதி. கடனிலே இருக்க முடியாது, காயத்திலே இருக்க முடியாது, அழுகையிலே இருக்க முடியாது, வியாதியிலே இருக்க முடியாது. இதுதான் கர்த்தர் சீயோனுக்காக வைத்திருக்கிற மகிமை. நீ இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரும், நம்ம குடும்ப சூழ்நிலைகள் மாறும், நான் மாறுவேன், என் வேலை ஸ்தலம் மாறும், என் வருமானம் மாறும், என் ஆசீர்வாதம் மாறும், கர்த்தர் என் எல்லையை விசுவாசமாக்குவார், என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் செய்வார். இது ஆண்டவருடைய பிள்ளைக்கு உரிய சுதந்திரம். இதை ஒருவரும் எடுத்து போடவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஒருவரும் எடுத்து போட முடியாது. ஒருவேளை நீ சோதிக்கும்படி அது உனக்கு எடுத்தாலும் ஆண்டவர் ரெட்டிப்பாக உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. பிசாசு சோதிக்கப்படும்படி உன்னிடத்திலிருந்து எடுத்து போட்டாலும் கர்த்தர் அதை கொடுக்கிற போது ரெட்டிப்பாக கொடுக்கிற ஆண்டவர். தரித்திரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமானது அல்ல. கடன் பிரச்சனை பிள்ளைகளுக்கு சுதந்திரமானது அல்ல. எப்ப பாரு வியாதிகள், பலவீனங்கள்,
தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமானது இல்லை. சரி, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அருமையாக ஆண்டவர் பிள்ளையே, அக்கிரமத்தை காட்டாமல் நாங்கள் தேவனுடைய சந்நிதிக்கு வருகிற போது ஆண்டவரிடத்திலே நம்மை குறைவுகளெல்லாம் நீ எப்போ வெளியே எடுக்கிறாயோ, எப்போ நான் வெளியே எடுக்கிறனோ அப்போ தான் அது நமக்கு தெரியுங்க. அதை உள்ளே வச்சு புதைக்கக்கூடாது. நம்முடைய குணங்களை உள்ளே வச்சு புதைக்கக்கூடாது. நம்முடைய சுபாவங்களை உள்ளே வச்சு புதைக்கக்கூடாது. நம்முடைய தவறுகளை உள்ளே வச்சு புதைக்கக்கூடாது. அதை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் காட்டணும். நம்ம எடுக்கணும்னு நினைக்கணும், அதை கொண்டு வரணும், அதை கொண்டு வந்து கர்த்தருடைய பீடத்தில் வைக்கணும். அதற்காக மன்னிப்பு கேட்கணும். நம்ம மாறணும், நம்ம மனம் திரும்பணும். அக்கிரமங்கள் காட்டப்படலை. முக்கியமான அதோடைய காயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் வாசமாக இருந்த வாசஸ்தலம், அதனுடைய தீர்க்கதரிசிகள் அதனுடைய அக்கிரமத்துக்கு அதை காட்டாம விதர்ப்பமாக பொய்யான தீர்க்க தரிசனத்தை நீங்கள் அநேக சபைகளில் நீங்கள் போய் பாருங்க. அநேக சபை ஆசீர்வதிக்கப்பட்டில்லை. அநேகருடைய சபை சமாதானமாக இல்லை. சபைனா நீங்களும் நானும். அநேக குடும்பங்களில் சமாதானமாக இல்லை. ஏன் என்று சொல்லுவோமானால், தேவன் வாசமாக இருக்கிற சீயோனுக்குள்ளாய் ஒரு மறுரூப அனுபவம் இல்லை. அக்கிரமத்தை காட்ட மறுக்குது. நான் சொல்லுவேன், மாம்சமான யாவரும் நம்ம அக்கிரமக்காரங்க தாங்க. அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களுக்காகவே இயேசு வந்தார். நம்மளாம் நல்லவங்களாக இருந்தால் இயேசப்பா வர வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய அக்கிரமங்களை காட்டணும், அக்கிரமங்களை எடுத்து காட்டணும். ஆவியானவர் அக்கிரமங்களை எடுத்து தைரியமாக பேசணும். அநேக சபைகள் அப்படி இல்லை. ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறாங்க. வசனங்கள் இல்லை, உண்மை இல்லை. நீங்கள் தீர்க்கதரிசிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தலைவட்டப்படுனா உண்மையை சொன்னான், படுகொலியில் போட்டாலும் உண்மையை தீர்க்க தரிசனமாக சொன்னான், ராஜாக்களுக்கு முன்பாக உண்மையாக சொன்னான். ஆனால் நான் சொல்லுவேன், இன்றைக்கு சபையில் ஆத்துமா வரணும் என்பதற்காக, காணிக்க வரணும் என்பதற்காக, நான் ஒரு பெரிய சபையாக காட்டிக்கணும் என்பதற்காக அநேகருடைய அக்கிரமங்கள் எடுத்து காட்டப்படாமல் என் சீயோன் பாழாக கிடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், நீ வந்த பிரகாரமாக இருக்க மாட்டா. உன்னில் அநேக மாற்றங்கள் இருக்கும், நம்மில் அநேக மாற்றங்கள் இருக்கும், நம்ம வார்த்தையில் மாற்றங்கள் இருக்கும், நம்ம ஆசீர்வாதத்தில் மாற்றம் இருக்கும், நம்ம ஆரோக்கியத்தில் மாற்றம் இருக்கும். இது சீயோனுக்கு உண்டான அனுபவம். ஆமென். இது சீயோனுக்கு உண்டான ஆசீர்வாதம். நீங்கள் வாசியுங்கள். 4:2 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான நான் அழைக்கிறேன். அதே புலம்பலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை. ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. இன்னைக்கு என்ன நிலைமை சீயோனுக்கு? தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர். ஆமென். தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர். ஆமென். எதுக்கு தங்கத்துக்கு ஒப்பான சீயோன் குமாரர்? எதுக்கு தங்கத்துக்கு ஒப்பான சீயோன் குமாரனா, என்கிட்ட பெருசாக தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, அழகு இல்லை, பெரிய காரியம் இல்லை. ஆனால் என்ன இருக்குதுன்னா, விலையேற பெற்ற விசுவாசம் எனக்குள்ளா இருக்கிறபடினால. ஏன் இந்த சபை தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சபை அப்படின்னு கேட்டிங்கன்னா, விலையேற பெற்ற விசுவாசத்தை தூக்கி சுமக்கிற சபை. ஆமென். அல்லேலூயா. தங்கத்துக்கு ஒப்பான சீயோன் குமாரத்தி, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாக எண்ணப்படுகிறார்களே. ஆமென். இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, குயவனுடைய விலையேற பெற்ற விசுவாசம் இருக்கிறவங்க, தங்கத்துக்கு ஒப்பான விசுவாசத்தை இருக்கிறவங்க. அந்த விசுவாசம் அப்படி இருக்குதுன்னா,
களிமண்ணோட மோசமாக இருக்குது. களிமண்ணை போல மண்பாண்டங்களை எண்ணப்படுகிறார்களே. அந்த விசுவாசம் எப்படி இருக்கிறதுன்னா மண்பாண்டங்களுக்கு ஒப்பா இருக்கிறது. விலையேற பெற்ற விசுவாசத்தை சுமக்க வேண்டியவங்க, விலையேற பெற்ற விசுவாசத்தை சுமக்க போறவங்க, விலையேற பெற்ற விசுவாசத்துக்கு பாத்திரமானவங்க. ஆனால் எப்படி இருக்குதுன்னா அந்த விசுவாசம் மண்பாண்டம் தூக்கி போட்டால் எப்படி உடைஞ்சிரும். மண்பாண்டம் எப்படி? தங்கத்தை எதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு சவரம் 65,000 கொடுத்தாவது வாங்குறாங்க? எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குறாங்க தங்கம். ஏன்? தங்கம் அழகானது, அழியாதது, சீக்கிரமா அழிஞ்சு போ. கவரிங் வாங்கி போட்டால் என்ன ஆகுது சொல்லுங்க? எங்க அம்மா ஒரு செயின் போடுவாங்க. அப்போல்லாம் எனக்கு சின்ன வயசுல தெரியாது. அடிக்கடி பல போடுவாங்க. புதுசு புதுசாக போடுறாங்களான்னு சொன்னேன். அப்போ தான் நான் அலுமினியம் செயின் திடீர்னு வெள்ளையாயிடும், அடிக்கடி வெள்ளையாயிடும், அடிக்கடி புதுசு போடுவாங்க. நான் நினைப்பேன் பரவாயில்ல அம்மா வாங்கி புதுசாக அடிக்கடி போடுறாங்களாக்கும் அப்படின்னு. அப்புறம் தான் அந்த அந்த டெத்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதை வந்து சொல்லுவேன், அது எதுவும் ஞாபகம் வருது சொல்லணும்னு சொல்கிறேன். அந்த அந்த எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, புதைக்க சொல்லுவாங்க, எப்பா எல்லாம் தங்க நகை கெங்க நகை எதனா இருந்தால் எடுத்துருங்கப்பா அப்படின்னு வெட்டியாக சொல்லுவான். அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கும் சொன்னாங்க. சொன்னப்போ உடனே எங்கள் மாமா சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அனுமையில் தான் போடுங்க அப்படின்னாரு. அவனை சொல்லுவேன், இன்றும் எனக்கு ஞாபகம் வருது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா போடுங்க, தைரியமாக அறிக்கிட்டார். அதெல்லாம் ஒன்று கன்ஃபார்மாக ஒன்றும் கிடையாது போடு அப்படின்னாரு. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளைய, தங்கம் எளிதில் எதுவும் ஆகாது, எளிதில் மெருகு குறையாது, சும்மா வளைஞ்சிராது. சின்ன மோதிரம் நீங்கள் போடுங்க, சும்மா காட்டியும் வளைஞ்சிராது, அழகுள்ளது, விலையேற பெற்ற. ஆனால் மண்பாண்டம் எதற்கு சமம்? தூக்கி போட்ட உடனே உடஞ்சிரும். எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, ஆவியானவர் இந்த கால வேலையில் உங்ககிட்ட பேசுகிறாரு. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரரே, உன் விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தங்கத்துக்கு ஒப்பாக இருக்கணும். சீக்கிரம் உன்னை என்ன பண்ணாலும், உன்னை உருக்குனாலும், உன்னை புடமிட்டாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாமல் இருக்கும்படி. ஆமென். உன் விசுவாசம் ஒழியவே கூடாது. நான் ஒழிஞ்சாலும் என் விசுவாசம் ஒழியக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நாம ஒழிந்தாலும் விசுவாசம் ஒழியக்கூடாது. தங்கத்துக்கு ஒப்பான சீயோ குமாரன். ஏன் என்ன ஆச்சுன்னா, ஒன்று அபத்தமாக தரிசனம் பண்ணாங்க, அக்கிரமத்தை காட்டலை. ஏன் இந்த நிலைமை? சீயோனுக்கு மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான களிப்புள்ள சீயோனுக்கு ஏன் இன்றைக்கு புலம்பல் என்று சொல்லுவோமானால், அக்கிரமங்கள் எடுத்து காட்டப்படாமல் மூடப்பட்டு விட்டது, மூடியாச்சு. நீங்க ஒன்று செய்யுங்களா, ஒரு காரியம் ஒரு நம்ம தவறு செய்கிற போது அதை முதல்ல தான் நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே தவிர நம்ம தொடர்ந்து செய்யணும், அது கஷ்டமாக இருக்காது. அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து சபைக்கு வந்துட்டு இருந்து ஒரு வாரம் சபைக்கு வரலன்னா உங்கள் மனசு கஷ்டமாக இருக்கும். சபைக்கே வராமல் இருந்தால் இருக்கவே இருக்காது. அதே போல் திருவிருந்து ஆராதனை கூட தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்து ஒரு நாள் வரலன்னா அதோடு கூட நீங்கள் பிணைக்கப்பட்டு இருக்கிறீங்க, கஷ்டமாக இருக்கும். எடுக்கலைன்னா அதை பற்றி ஒரு குற்ற உணர்வு நமக்கு நம்ம காட்டப்படாது, அது தவறுன்னு காட்டப்படாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அது தவறுன்னு காட்டாது. ரெண்டாவது காரியம் நான் சொல்லுவேன், சீயோனுடைய சபை தங்கத்துக்கு ஒப்பான சீயோன் குமாரர், விலையேற பெற்ற விசுவாசம் இருக்கிற சீயோன் குமாரர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, நான் சொல்லுவேன் மண்பாண்டம் போல. அந்த விசுவாசம் அவர்களுக்கு எப்படி மாறி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்பாண்டம் போல தொட்டா பொசுக்குன்னு போகுது. ரொம்ப அற்பமான காரியத்துக்கெல்லாம் விசுவாசம் போயிடுது. இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுங்களா? மகளே, உன் ஆதியில விசுவாசம், உன் முற்பிதாக்களினுடைய விசுவாசம். இந்த விசுவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற விசுவாசம். பளபளப்பு உள்ளது, மதிப்புள்ளது, கனமானது, உறுதியானது, சீக்கிரத்தில் அழிந்து போக முடியாதது, விலையேற பெற்ற விசுவாசம். இன்னைக்கு எப்படி விசுவாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சடால் மண்பாண்ட மாதிரி போயிடுது.
ஒரு சளி வந்தா போயிடுது, ஒரு தலைவலி வந்தா போயிடுது, ஒரு குறைவு வந்தா போகுது, ஒரு யாருன்னா அவமானமா எதனா சொல்லிட்டா விசுவாசம் போகுது. நான் சொல்றேன், எனக்கு அருமையாக கர்த்தருடைய பிள்ளையே, தங்கத்துக்கு ஒப்பானது மண்பாண்டுக்கு ஒப்பான விசுவாசத்தை வைத்திருக்காதீங்க. இந்த கால வேளையில் நீ சீயோன், தேவன் வாசமாக இருக்கிற சீயோன், தங்கத்துக்கு ஒப்பான விசுவாசத்தை அணிந்திருக்கிற சீயோன். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய சீயோனுக்கு அலங்காரம் தங்கம். ஆமென், அல்லேலூயா. அலங்காரம் தங்கம், அது மண்பாண்டம் அல்ல. தேவாலயத்திலே சாலமோன் வைத்த தேவாலயத்தில் ஒரு காரியமும் மண்பாண்டம் அல்ல, உறுதியானது. தங்கத்தினால இழைத்தான், தங்கத்தை பூசினான், பலிபீடங்களில் உண்டான வெங்கல பாத்திரத்தை வைத்தான், தங்கத்தாலான குத்துவிளக்க வைத்தான். விலையேற பெற்ற வாசஸ்தலம் சீயோன் வாசஸ்தலம். ஒரு காரியமும் மண் இல்லை. ஆமென், அல்லேலூயா. விலையேற பெற்ற தேவதார விருட்சங்களை தேவாலயத்தில் வைத்தான். எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளையே, நம்முடைய விசுவாசம் மண்மாண்டத்துக்கு ஒப்பான விசுவாசமாக போகக்கூடாது. உலகத்தில் அற்பத்தை பார்க்குற போது, அற்ப காரியங்கள் நமக்கு நடக்கிற போது, சொல்ல மரித்தோரை உயிரோடு கூட நீர் எழுப்புவீர் என்றால் என் வியாதிகள் உமக்கு எம்மாத்திரம்னு இருக்கணும் விசுவாசம். ஆமென், அல்லேலூயா. உனக்கு வியாதி வருகிற போது உன் விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரித்தோரை உயிரோடு கூட நீர் எழுப்பினீர் என்றால் என் நோய்களை உமக்கு எம்மாத்திரம் ஆண்டவரேன்னு உட்காரணும். ஆமென், இதுதான் விசுவாசம். ஆனால் நோய் வருகிற போது மறிச்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது மண்பாண்டத்துக்கு ஒப்பான விசுவாசம். ஆமென், புரியுதுங்களா? நோய் வருகிற போது நான் போயிடுவேனா, இது இப்படி ஆகிடுமா, இது இவ்வளோ செலவாகுமா அப்படின்றது மண்பாண்டத்துக்கு ஒப்பான விசுவாசம். சீயோன், தேவன் வாசமாக இருக்கிற சீயோனுடைய விசுவாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கத்துக்கு ஒப்பான விசுவாசம். மரிக்கிறதுக்கு ஏதுவான வியாதியே நீ சரீரத்தில் நீ சுமந்து கொண்டிருந்தாலும், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினீர் என்றால் என்னுடைய இந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் உமக்கு முன்பாக எம்மாத்திரம் என்று சொல்வது சீயோனிலே விசுவாசம், சீயோனின் விசுவாசம். ஆமென், அல்லேலூயா. நான் கடந்து செல்கிறேன், நேரமில்லாத காரணத்தினால நீங்கள் தொடர்ந்து வாசியுங்கள். புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11 18 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். வாலிபரை எந்திரம் அரைக்க கொண்டு போனார்கள். இளைஞர் விறகு சுமந்து இடறி விழுந்தார்கள். இளைஞர்கள் விறகு சுமந்து இடறி விழுகிறார்கள். முதியோர்கள் வாசல்களில் உட்காருகிறதும் வாலிபர்கள் கிண்ணறுகளை வாசிக்கிறதும் நின்று போயிட்டு. ஆமென். எங்கள் இருதயத்தின் கலிகூறுதல் ஒழிந்து போயிற்று. எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. ஐயோ, நாங்கள் பாவம் செய்தோம், அதனால் எங்கள் இருதயம் பலட்சியமாயிற்று. அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயின. பாழாய் கிடக்கிற சீயோன் மலையிலே நரிகள் ஓடித் திரிகிறது. அல்லேலூயா, ஆமென். அது எப்படி சீயோனுன்னா எப்படி தெரியுங்களா? அது மகிழ்ச்சியினுடைய இடம். மகிழ்ச்சி. முதியோர்கள் வாசல்களிலே உட்காருறதும் வாலிபர்கள் கிண்ணங்களை வாசிக்கிறதும் நின்று போயிட்டு. எங்கள் இருதயங்களின் கலிகூறுதல் ஒழிந்து போயிற்று. சீயோன் குமாரத்தியே, ஆண்டவர் உன்னை அழைக்கிற போது, சீயோனே உன்னை அழைக்கிற போது, எந்த சொத்து சுகத்தை கொடுத்து உன்னை அழைச்சாரோ இல்லையோ தெரியாது. நான் சொல்லுவேன், இருதயத்தினுடைய கலிகூறுதலை வைத்து உன்னை அழைச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். ஒன்றை நீங்கள் மறந்துடாதீங்க. சோறு இல்லாமல் உங்களை அழைச்சிருக்கலாம், கஷ்டத்தில் உங்களை அழைச்சிருக்கலாம், வியாதியில் உங்களை அழைச்சிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், அதை விட ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்தது அவரை குறித்ததான மனமகிழ்ச்சியின்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென்.
அவருடைய எங்கள் இருதயத்தின் கலிகூறுதல் எல்லாம் ஒழிந்து போயிற்று. ஒரு காலத்தில் கலிகூறுதல், தேவனுடைய கலிகூறுதல். ஏன் உலகத்தை வெறுத்தாங்க தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை உண்மையா நேசிக்கிற பிள்ளைங்க ஏன் உலகத்தை வெறுத்தாங்க தெரியுங்களா? சொல்லுங்களேன். உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மேலான காரியமும் இந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் எந்த சூழ்நிலையும் அவள் கலிகூர்ந்து மகிழ்ந்தார்கள், இந்த மேன்மையான கலிகூறுதலை வைத்து. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அது இல்லை, எங்கள் தலையில் இருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே, உனக்காக வைக்கப்பட்ட கிரீடம் விழுந்து போச்சு. சீயோனுக்காக ஒரு கிரீடம் வைத்து 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 வைக்கப்பட்டிருக்கிறது. சீயோனுக்கு ஒரு கிரீடம் உண்டு. மணவாட்டியே, மணவாளன் உன்னை அழைத்து உன்னை கிரீடத்தை சுமத்தி உன்னை அழைத்திருக்கிறார். விழுந்து போயிட்டுன்னா அதுக்கெல்லாம் நீ சுதந்திரவாளி. இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனா அதெல்லாம் உனக்கு சுதந்திரம். கலிகூறுதல் உனக்கு சுதந்திரம், கிண்ணறங்கள் உனக்கு சுதந்திரம், துதி உனக்கு சுதந்திரம், மகிழ்ச்சி உனக்கு சுதந்திரம். இப்ப இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உன்னுடைய சுதந்திரம்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. அது என்னுடைய சுதந்திரம்னு அர்த்தம். அது எனக்கு சுதந்திரம், சீயோனுக்கு சுதந்திரம். அதனால் எங்கள் இருதயம் பலட்சியமாயிற்று, அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயின. ஆமென். உன் தேவன் யாரு? நம்ம தேவன் யாரு? தேவன் ஒளியா இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து யாரு? நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன், என்னில் நடக்கிற என்னை பின்பற்றுகிறவன் ஒருபோதும் இருளிலே நடவாமல் வெளிச்சத்தினுடைய பிள்ளையா இருக்கிறான். ஆனா இங்க என்னாச்சு? இருண்டு போச்சு. எங்க கண்கள் என்ன போச்சு? இருண்டு போச்சு. அதை விட மேலான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாழாய் கிடக்கிற சீயோன் மலையின் மேல் நரிகள் ஓடி திரிகிறது. என்ன ஓடுகிறது? என்ன ஓடுகிறது? என்ன ஓடணும்? என்ன ஓடணும்? என்ன ஓடணும்? இந்த சீயோன்ல மகிழ்ச்சி ஓடணும். என் பிள்ளைங்க ஓடணும், என் பேர பிள்ளைங்க ஓடணும், மகிழ்ச்சியா ஓடணும் சீயோன். இப்போ நரிகள் ஓடி திரிகிறது. நான் முன்னனே ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நரிகள் என்பது பிசாசுக்கு அடையாளம். ஆமென். சுடுகாடு என்பது மரித்தோருக்கு அடையாளம். அப்போ சீயோனுடைய வாசஸ்தலம் மகிழ்ச்சியும் கிண்ணறங்களும் கலிகூறுதலும் இருந்த இடம் இப்போ என்ன இருக்கு? பிள்ளைகள் முதியோர்கள் இருந்த இடம், வாலிபர்கள் இருந்த இடம், குழந்தைகள் இருந்த இடம் இப்போ எப்படி இருக்குது சொல்லுங்க? நரி எங்கே தான் ஓடும்? சொல்லுங்க, எங்கே தான் ஓடும்? எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, எப்படிப்பட்ட வசனம் பாருங்க. மகிழ்ச்சியும் கலிகூர்தலும் உள்ள இடம் இன்னைக்கு நரிகள் ஓடி திடுகிற இடமா மாறி போச்சு. பாழாய் கிடக்கிற சீயோன் மலை. இன்னைக்கு சீயோன் எப்படி இருக்கு? பாழா கிடக்குது. அதில் ஆராதனை இல்லை, அதில் துதி இல்லை, வெளியேற பெற்ற விசுவாசம் இல்லை. என்னதான் இருக்கு? என்னதான் இருக்கு? மாத்திரை இருக்கு, மருந்து இருக்கு, அல்லேலூயா, கடன் இருக்கு, சண்டை இருக்கு, விரோதம் இருக்கு, அவமானம் இருக்கு, நிந்தை இருக்கு, போராட்டம் இருக்கு, பயம் இருக்கு, எல்லாம் இருக்கு. சுடுகாடு எப்படி இருக்கும்? இதெல்லாம் இருக்குமா இருக்காதா? இருள் இருக்கு. ஆனால் எப்படி இருந்த சீயோன், எப்படி இருக்க வேண்டிய சீயோன், அது நதிகள் ஓடி திரிகிற இடமா மாறி போச்சு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை. எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளைய, ஆண்டவர் நம்ம இதற்காக இந்த சீயோனை தெரிந்து கொள்ளலை. அது மகிழ்ச்சியினுடைய வாசஸ்தலமா,
அது மகிழ்ச்சியின் கலிகூறுதலிடமாய் இருக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நீங்கள் சீக்கிரமாய் வாசிங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26:18 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26:18 வாசிக்கும்படியாக. 26 யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகா தீர்க்கதரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல்வெளியாக உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போவும், ஆலயத்தின் பர்வதம் காட்டில் உள்ள மேடுகளாய் போவும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்று சேனைகளின் மண்மேடுகளா போவோம். வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64:10 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 10வது வசனம். உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரமாயின சீயோன் வனாந்தரமாயிற்று. எருசலேம் பாழாய் கிடக்கிறது. நல்லா கவனிங்க. உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரமா மாறி போச்சு. சீயோன் வனாந்தரமா மாறிற்று. எருசலேம் பாழா கிடக்கிறது. ஆனா நான் சொல்லுவேன், இந்த சீயோனை ஒருபோதும் கர்த்தர் வெறுக்கிறதே இல்லை. இந்த சீயோனை ஒருபோதும் கர்த்தர் தள்ளுறதே இல்லை. அதனால தான் ஜெபத்தில் அந்த வார்த்தை வந்தது பாருங்க. எல்லாத்தையும் கொட்டு போய் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி அழிச்சா கூட பரவாயில்ல. ஆமென். ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி அழிச்சா கூட பரவாயில்லைங்க. வேசிகள் இடத்துல அழிச்சான். கடந்த வாரத்தில் அது ஆண்டவரே உங்ககிட்ட இருந்து சண்டை போட்டு பிரிஞ்சு ஒரு தகப்பாட்டிலேருந்து பிரித்து பைசா வாங்கிட்டு போயிட்டான். சொத்து சுதந்திரம்லாம் வாங்கிட்டு போயிட்டான். ஏதோ நல்லபடியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி அழிச்சு போட்டால் கூட நீங்கள் நல்ல வஸ்திரத்தை விட்டு ஒரு கொழுத்த கன்று அடித்து மோதிரத்தை போட்டு அதில் ஒரு நியாயம் இருக்குது. வேசிகிடத்தில் அழிச்சவனை கூட நீங்கள் எத்தனை இறக்கங்க அவருடைய சொல்லுவேன். எத்தனையா மன்னிக்கிறாருங்க அவர். எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறாருங்க அவர் நம்ம மேலே. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க ஆண்டவருடைய அந்த அன்பு, அந்த பொறுமை, அந்த கிருபை. நம்ம இன்னும் எப்படி பார்க்குறாரு பாருங்களேன் ஆண்டவர். சொல்லுவேன், அது ஏதோ ஒரு காரியத்திற்காக அழிச்சு ஒரு தான தர்மம் பண்ணானா, இல்லை பிஸ்னஸ் பண்ணானா, இல்லை யாருன்னா கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்களா? எதுவுமே இல்லைங்க சிஸ்டர் பிரதர். வேசிகிடத்தில் செலவழிச்சு அப்படிப்பட்டவன் வர சொல்ல நான் சொல்லுவேன், அவனையும் அணைத்து அவனையும் வஸ்திரத்தை தான் பிள்ளை அப்படின்னு ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு பாருங்க. எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, நான் அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய கிருபைங்க. ஆமே. இன்னும் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறா. மகனே, நீ எந்த சூழ்நிலையில் நீ என்னை தேடி நீ மறுபடியும் வந்தாலும் சீயோனே நான் உன்னை கட்டுவேன். ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை நிலைநிறுத்துவேன். நான் அப்படியே உன்னை விடமாட்டேன். அதான் கர்த்தருடைய ஆண்டருடைய இருதயமே அதான். இப்படி மண்மேடாக போச்சு பாருங்க. நரி ஓடுகிற இடமா போச்சு. கலிகூறுதல் இல்லை. கிரீடம் விழுந்து போச்சு. விசுவாசம் தங்கம் போல இருந்து இதெல்லாம் மண்ணாங்கட்டியா போச்சு. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அதை விடலைங்க. உங்களை என்ன அவர் விடவே மாட்டார். அதுதாங்க தெரிந்து கொள்ளுது. உங்களால் முடியுதா பாருங்களேன். ஏதோ ஒரு நம்முடைய விசுவாசத்திலே சில நேரங்களிலே மண்ணாங்கட்டி விசுவாசமாக போயிட்டு துதிக்கிறதில்ல, ஆராதனை இல்லை, சபை கூடுதல் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்ம விடுறாரா பார்த்தீங்களா? இதுதாங்க தெரிந்து கொள்ளுதல். இங்கே சாகிற வரைக்கும் நீ உண்மையாய் சீயோனாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதால் உண்டானா நான் சொல்லுவேன், நம்முடைய முடிவு விசுவாசத்தில் தான், தங்கமான விசுவாசத்தை தான் நம்ம முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இதுக்கு நீங்களும் நானும் அல்ல காரணம். அவர் கிருபை உள்ளவராக இருப்பதினாலே. ஆமென். அவர் கிருபை உள்ளவராக இருப்பதினாலே நம்ம அவர் விடவே மாட்டாருங்க. அவரை துதிக்க வைக்கிறதுலையும் பாட வைக்கிறதுலையும் சபை கூட வைக்கிறதுலையும் நான் சொல்லுவேன், அவருடைய சுதந்திரமான சீயோனை ஒருபோதும் அவர் விடவே மாட்டார். நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக நான் உங்களை அன்பான அழைக்கிறேன். 102வது
ஆம். தேவரீர் எழுந்தருளி தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயம் செய்யும் காலமும் அதற்கு தயவு செய்யும் காலம் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா, ஆமென். தேவரீர் நீர் எழுந்தருளி சீயோனுக்காக இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. அப்படியே நரி போனா போகட்டும், அப்படியே மண்பாண்டமா போனா போகட்டும், களி கூறுதல் இல்லாம போனா போகட்டும், அப்படியே ஆண்டவர் விடுறதே இல்லைங்க. ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஆமே, ஒரு நாளை குறித்திருக்கிறார். நிர்மூலமான சீயோன் குமாரத்தையும் நிர்மூலமான சீயோன் குமாரரையும் ஒரு நாளை குறித்து அவர் அடிமைத்தனத்திலும் ஆகிய பாபிலோனில் இருந்து சொந்த தேசத்துக்கு அழைத்து வர மண்மேடான இடத்தை, நரிகள் ஊழையிடுகிற இடத்தை, கண்ணீர் உள்ள இடத்தை, மண்ணாங்கட்டியாய் போன விசுவாசத்தை மறுபடியும் ஊன்ற கட்ட அவர் நேரத்தை அவர் குறித்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மை விடவே மாட்டார் சிஸ்டர். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்னமா நீ போனாலும், என்னமா போனாலும், அவர் நீ என்ன வாசனையில் வந்தாலும் அவர் நம்மை ஒரு நாளை உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் ஒரு குறித்திருக்கிறார். அந்த விசுவாசத்தில் தான் நானும் இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அந்த விசுவாசத்தில் தான் நாம் ஜபித்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்த வசனம் ஒரு நாள் நம்மை குடும்பத்தை உயிர்ப்பிக்கும், நம் உறவுகளை உயிர்ப்பிக்கும். அக்கிரமத்தை காட்டுகிற போது ஓடுகிற ஜனங்கள் எல்லாம் என் அக்கிரமத்தை சொல்லுங்க, என் அக்கிரமத்தை நான் காட்டுகிறேன், கர்த்தர் என்னை மன்னிக்கட்டும் என்று சொல்லி கதறுகிற ஜனங்களை நாம் உங்கள் குடும்பத்திலையும் நாம் சொல்லணும். நாம் சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நடப்பதை ஒரு நாளை கர்த்தர் குறித்திருக்கிறார். ஆமென். உன் விசுவாசம் மண்ணாங்கட்டியான போன விசுவாசத்தை மறுபடியுமாய் கட்டி எழுப்பி ஒரு விலையேற பெற்ற தங்கத்துக்கும் மேலாய் விலையேற பெற்ற விசுவாசமாய் உன்னில் நிலைநிறுத்தி அவர் ஒரு நாளை வரை குறித்திருக்கிறார். ஆமென். சீயோன் மறுபடியும் எழும்புவதற்காக தேவரீர் எழுந்து சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்கிற காலம். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் தயவு செய்கிற காலத்தை ஆண்டவர் குறித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் நம்மை கட்டி எழுப்ப குறித்திருக்கிறார். மறுபடியும் நம்மை விசுவாசத்திலே புதுப்பிக்க குறித்திருக்கிறார். இழந்து போன அற்புத அடையாளங்களை என் ஆவி ஆத்மா சரீரத்திலே என் கூடாரத்திலே நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அதற்கு தயை பாராட்டி அதை குறித்திருக்கிறார். ஆமென். உன் குடும்பத்துக்கு ஒரு நாள் உண்டு, உன் வேதனைக்கு ஒரு நாள் உண்டு, உன் மரண படுக்கைக்கு ஒரு நாள் உண்டு, உன்னுடைய அவிசுவாசத்துக்கு ஒரு நாள் உண்டு, உன் கஷ்டத்துக்கு ஒரு நாள் உண்டு, உன் கண்ணீர் விலகுவதற்குண்டான நாள் உண்டு. நரிகள் ஓடி திரிகிற இடத்துக்கு மறுபடியும் கீத சத்தமும் கலிகூறுதலும் மகிழ்ச்சியும் பொங்குகிறதுக்கான தயவு செய்ய காலத்தை கர்த்தர் குறித்திருக்கிறார் என்பதை ஒரு நாள் நீங்கள் மறந்து விடாதீங்க. அவர் சீயோனுக்கு தயவு செய்கிற காலமும் அது குறித்திருக்கிற நேரமும் நிச்சயமாக வந்தது என்று சங்கீதக்காரன் சொல்வது போல ஒரு நாளை அவர் குறித்திருக்கிறார். எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 1-2 வாசனங்களை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். எழும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதமும் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்தில் வருவது இல்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே விற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தி, உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. அல்லேலூயா. உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நீ அவிழ்த்து விடு, தரித்துக்கோ. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை நீ தரித்துக்கொள். அல்லேலூயா. என்ன அருமையான வசனம். சீயோனை மறுபடியும் வல்லமையினால் தரித்துக்கொள்ள ஆண்டவர் கட்டுகிறார். ஆமென். அல்லேலூயா. அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ள மறுபடியுமாக
இனி விருத்த சேதனம் உள்ள அசுத்தன் இனி உன்னிடத்துல வருவதில்லை. ஆமென். விருத்த சேதனம் உள்ள அசுத்தன் உன்னிடத்துல வருவதில்லை. உன்னை மேற்கொண்டவன், உன் சத்துரு உன்னை மேற்கொள்ளலை. இதுக்கு அர்த்தம் தான். ஆமென். விருத்த சேதனம் இல்லாத அசுத்தன் உன்னை மேற்கொள்ள உன்கிட்ட வரதில்லை. உன் சத்துரு உன்னிடத்துல வருவதில்லை. உன்னை சத்துரு காயப்படுத்தின நாட்கள் உண்டு. சத்துரு உன்னை வேதம் படுத்தின நாட்கள் உண்டு. இங்கே வேதம் சொல்கிறது, எழும்பு சீயோனே, உன் அலங்கார உன் வல்லமை நீ தரித்துக்கொள். அல்லேலூயா. அப்போ சீயோனுக்குன்னு ஒரு வல்லமை இருக்குல்ல. ஆமே, வல்லமை இருக்கா இல்லையா? நீங்கள் ஒன்று கவனிங்க. தரித்துக்கொள். நீ இழந்துட்டா மறுபடியும் தரித்துக்கொள். தரித்துக்கொள். நான் மறு வைத்திருந்ததை, உனக்காக குறிக்கப்பட்டதை நீ தரித்துக்கொள். வல்லமை சீயோனுக்கு உண்டு. அல்லேலூயா. வல்லமை உண்டு. சீயோனுக்கு வல்லமை உண்டு. நீ சாதாரண ஆள் இல்ல. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட சீயோன். உன் ஜபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. உன் ஜபத்துக்கு ஒரு பதில் உண்டு. உன் ஜபத்துக்கு ஒரு விடுதலை உண்டு. உன் கழுத்தில் இருக்கிற அந்த உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென். நீ தான் போட்டு வச்சிருக்கிறா. எதிரி போட்டு வச்சிருக்கிறான். விருத்த சேதனம் இல்லாத எதிரி உன் கழுத்துல கட்ட போட்டு வச்சிருக்கிறான். அவிழ்த்து விடு. என்ன ஒரு அருமையான வசனம். சீயோனே, நீ எழும்பு, மறுபடியும் எழுந்து உன் வல்லமையை தரித்துக்கொள். அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். ஆமென். அல்லேலூயா. என்ன வஸ்திரம்? அலங்கார வஸ்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அலங்கார வஸ்திரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இருக்கிற வஸ்திரம் இல்லை. அந்த புடவை 1500, இந்த புடவை 2500. இதுக்கு அது மேட்சிங்கு. இது பூனம், அது பட்டு, அது காஞ்சிபுரம். அலங்கார வஸ்திரத்தை வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அலங்கார வஸ்திரத்தை வச்சிருக்கிறார் உனக்கு. 199 ரூபா சட்டை போட்டாலும் அதுதான் அலங்கார வஸ்திரம். அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். அலங்கார வஸ்திரத்தை உனக்காக எடுத்து தரித்துக்கொள். வச்சிருக்கிறார் ஆண்டவர். அலங்கார வஸ்திரத்தை நீ தரித்துக்கொள். இனி உன் சத்துரு உன்கிட்ட வரப்போறதில்ல. நீ தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே, உன் கழுத்தில் உள்ள கட்டிகளை அவிழ்த்து விடு. அல்லேலூயா. எத்தனை சத்தியத்தினுடைய வார்த்தைங்க. இந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நம்மளாம் விசுவாசத்தினால இஸ்ரவேல்கள். இஸ்ரவேலுக்கு என்னென்ன வார்த்தை உண்டோ அதெல்லாம் உங்களுக்கு எனக்கும். ஆமே. இந்த வார்த்தை இஸ்ரவேலுக்கு அல்ல, எனக்கு, சீயோன் குமார்த்தியான எனக்கு, சீயோன் குமாரனாகிய எனக்கு. நீ தரித்துக்கொள். உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் அலங்கார வஸ்திரத்தை தரித்துக்கொள். உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. இனி விருத்த சேதனமில்லாத எதிரி உன்னை புடமிடுவதற்கு நான் அனுமதிப்பது இல்லை. உன் கழுத்தில் அவன் போட்ட சங்கிலியை இன்றே அதை எரித்து விடு. தூர போடு. உனக்கு தயவு செய்யும் காலம், சீயோனுக்காக தயவு செய்கிற காலம் வந்தது. நீங்கள் சகரியாவின் புஸ்தகம், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1-5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்படியாக. ஐந்தாம் அதிகாரம், மன்னிக்கணும், 8ஆம் அதிகாரம். சகரியா 8:1-5 வரை வாசி. சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை, சேனைகளுடைய கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சீயோனிடத்தில் திரும்பி
எருசலேமின் நடுவிலே எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் கர்த்தருடைய பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறார். திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். நகரத்தினுடைய தெருக்களில் விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் வீதிகளில் நிறைந்திருக்கும். அது வீதிகளில் நிரம்பி இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்று சேனைகளினுடைய கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் இழந்து போனதுகளை எல்லாம் கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்து இந்த சீயோனுக்காக அவர் கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்காக கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். கடும் வைராக்கியம் கொண்டு கர்த்தர் உனக்காக கட்ட உன் வல்லமையை தரித்து கொள்ள அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். நம்மேல மறுபடியுமா அதை நான் கட்டுகிற போது அந்த முதிர் வயதுள்ளவர்கள், ஆமே, உன்னுடைய ஆயுசு நாட்களுடைய சுதந்திரத்தை அவர் மறுபடியும் கட்டுகிறார். ஹல்லேலூயா. முதிர் வயதுள்ள கிழவர்கள் தடி ஊனுங்கன்னு மறுபடியும் நடப்பாங்க. ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம். மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன் சீயோனே, நான் உன்னை கட்டுவேன். ஆமென். மரண பயம் உன்னை மேற்கொள்ளாது. நான் உன்னை கட்டுவேன். நீ முதிர் வயதிலும் உன்னை நான் ஆரம்பத்தில் தாயின் கர்ப்பத்தில் தாங்கின நான் உன்னை தலை நரைக்கிற வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. முதிர் வயதில் நான் சீயோனை எருசலேமிலே கட்டுகிற போது முதிர் வயதில் நடக்கிற பிள்ளைகள் அப்படியே ஒரு களி கூறுதலை உன் தேசத்தில் நான் வைக்க போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீ எத்தனை சந்தோஷமா இருந்தா, எத்தனை களி கூறுதலா இருந்தா, ஏன் உன் ராஜாவுக்குள்ள எத்தனை மகிழ்ந்தா, நீ எத்தனை களி கூறுதல் உன் குடும்பத்தில் இருந்தது. நான் சொல்லுவேன், நான் மறுபடியுமாக அவை எருசலேமே, சீயோனே, உன்னை மறுபடியுமாக நான் உன்னை கட்டுவேன். உன் ஆயுசு நாட்களை நான் நீட்டிக்க பண்ணுவேன். உன் களி கூறுதலை கொடுப்பேன். உன் மகிழ்ச்சியை நான் உண்டாக்குவேன். நீ இழந்து போனதெல்லாம் நான் உன்னை பெற்றுக்கொள்வதற்காக கடும் வைராக்கியத்தை நான் கொண்டு இருக்கிறேன். இட்ஸ் நாட் ஆர்டினரி. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. ஆனால் சாதாரணமாக இல்லை, சரி பார்க்கலான்னு ஆண்டவர் சொல்லலை. கடும் வைராக்கியத்தை, கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறாராம் நம்ம மேல ஆண்டவர். அவர் நம்மிடத்தில் திரும்பி, வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? கர்த்தர் நம்மிடத்தில் திரும்பி, ஹல்லேலூயா, ஆண்டவர் உங்களிடத்தில் திரும்புகிறார். மறுபடியும் நம்மிடத்தில் திரும்புகிறார். ஒன்று நம்ம கர்த்தருக்காக வாழ முடியும், இல்லை உலகத்துக்காக வாழ முடியுங்க. ரெண்டு பேருக்கும் வாழ முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், ரெண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. சில பேர் அதை தப்பாக எடுத்துக்கிறாங்க. வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்கிறது அப்படி சொல்லிடுறாங்க. அது அப்படி கிடையாது. உலகம் நமக்கு இருந்ததுன்னா ஆண்டவர் இருக்க மாட்டார். அதிகமாக ஆண்டவர் இருந்தார்னா உலகம் இருக்காது. இதுதான் ரெண்டு எஜமா ஊழியம். நான் சொல்லுவேன், உலகத்தை ஆண்டவர் நம்ம இடத்துல எடுத்து போட்டு உன்னத சந்தோஷத்தினால், உன்னை பணத்தினால வர சந்தோஷம் இல்லை, பெரிய 10 பேர் உன்னை சூழ்ந்து நின்று உன்னை புகழ்ந்து ஐயா தலைவர் வாழ்க, அம்மா வாழ்க, ஐயா வாழ்கன்னு சொல்கிற கூட்டம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், ஆண்டவர் உன்னிடத்தில் திரும்பி உன்னை உயர்த்தும்படியாய் மறுபடியும் முதிர் வயசில் உன் சந்ததியில் நடக்கிற கிழவன் கூட்டத்தை நீ பார்ப்பா. ஆமேன். உன் ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டுவார், உன்னை பலப்படுத்துவார், நமக்கு சகாயம் செய்வார், எருசலேமை கட்டுவார், சீயோனை புதுப்பிப்பார். வாசிங்கள் அடுத்த இன்னும் வசனம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். முடிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி, நித்திய உடன்படிக்கையினால் நான் கர்த்தரை சேர்த்து கொள்வோம் வாருங்கள் என்று சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள்.
மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம். வாருங்கள் வாருங்கள் என்று சீயோனுக்கு நேராக முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி என்று கேட்டு விசாரிப்பார்கள். சீயோன் அப்படி மாறிடுங்க. அல்லேலூயா. உன்னை விசாரிக்கிற தேசமா ஆண்டவர் நம்ம மாற்றுவார். நம்ம தயவுல அநேகர் இருக்கிற தேசமா நம்ம மாற்றுவார். அல்லேலூயா. வாங்குகிறவளா இருந்த நம்ம கரத்தை கொடுக்கிறவளா நம்ம மாற்றுவார். சீயோனை ஒரு காலத்துல என்ன ஆரம்பம் எப்படி இருந்தது? விசாரிப்பற்ற சீயோனா இருந்தது. ஆமென். அல்லேலூயா. விசாரிப்பற்ற சீயோனான்னு இருந்தா நான் சொல்லுவேன், நம்முடைய சுபாவம் ஒரு காரணமா இருக்கலாம். நம்மை ஒருவர் விசாரிக்காதற்காக நம்ம சுபாவம் ஒரு காரணமா இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? மூடி மொழிவிட்டோம். அல்லேலூயா. நம்ம மூடி மொழிவிட்டோம். நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம செய்யறதெல்லாம் சரி, நான் பேசுறது சரி, நான் நடக்கிறது சரி, இவங்களெல்லாம் சரி சரி அப்படின்னு மறுத்து போச்சு நம்ம செய்கிற காரியம். தீர்க்கதரிசி சொன்னா என்னதான் வரும்? கோபம் வரும். நீங்களும் வெளியே கொண்டு வர மாட்டீங்க, கர்த்தரும் வெளியே, நாமளும் வெளியே கொண்டு வர மாட்டோம். அவரு கொண்டு வந்தாலும் கோச்சிப்போம். ஆமென். அல்லேலூயா. மறைக்காமல் அது கொண்டு வந்து கொடுங்க. சீயோன் மறுபடியும் கட்டப்படணும்னா நான் சொல்லுவேன், நம்முடைய எல்லா காரியமும் மன்னிக்கப்படும். நாம உணரணுங்க சிஸ்டர். நம்ம உணரணும். யாரும் நம்ம உணரணும் இல்லைங்க. என்னை காட்டிலும் என்னை அறிந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது இல்லைங்களா? அப்போ நீங்க நம்மளை சரியா ஜஸ்டிஃபை பண்ணுங்க. நம்ம ஜஸ்டிஃபை பண்றதுக்காக நம்ம பொய்யா நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாதுங்க சிஸ்டர். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. பொய்யா ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா அது நம்ம தேவையில்லாத கெட்ட சுபாவங்கள், நம்முடைய நடக்கைகள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள்லாம் நம்ம மூடி மறைச்சிக்கிறதுனால we cannot justify. நம்ம சரியா ஜஸ்டிஃபை. அதான் ஆண்டவர் சொன்னார், என்னையே நான் நியாயம் தீர்க்கிறது இல்லை, என்னை ஒருவர் நியாயம் தீர்க்கிறதுக்காக இருக்கிறார். ஆமென். ஏசப்பா சொல்றார். ஆனால் நம்ம அநேக வேலைகளை நம்ம நியாயம் தீர்க்கிறோம். நான் செய்யறது கரெக்டு, நான் பேசுறது கரெக்டு. அப்படிலாம் நம்ம திரும்ப கட்டப்பட வேண்டுமானால் we cannot justify ourselves. நம்ம ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. நான் செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்காதீங்க. உட்காந்துட்டு இருக்காதீங்க. நான் செய்கிறதெல்லாம் பர்ஃபெக்டு, நான் பேசுறது பர்ஃபெக்டு, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இருப்பேன், யாருக்கும் நான் அடிமை ஆக மாட்டேன். யாருக்கும் நீ அடிமை ஆக வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு அடிமை ஆகிடுங்க. ஆண்டவருக்கு அடிமையாகி, சீயோனு உனக்கு தயவு செய்கிற காலம் வரணும்னா நான் சொல்லுவேன், மறுபடியும் நீ கட்டப்படணும்னா நான் சொல்லுவேன், எதையும் நமக்குள்ளாக மூடி மறைக்காமல் தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தணும். வசனம் நமக்குள்ளாக வருகிற போது நம்ம காயங்களை நம்ம உணரணும், நம்ம குறைவுகளை நம்ம உணர்ந்து அதற்கென்று நம்ம மனம் திரும்பவர்களாக நம்ம மாறணும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் கண்களை மூடுவோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17 to 20 வரை வாசிக்கும்படியா உங்களை அன்பா நான் கேட்கிறேன். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, மறுபடியும் நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு செய்வேன். அல்லேலூயா. ஆமென். யாக்கோப்புனுடைய கூடாரங்களுடைய சிறையிருப்பை ஆண்டவர் எவ்வளோ கூடாரத்துக்கு போயிட்டாருங்க. சீயோன் நகரம், தேவாலயம், அப்படி இப்படி இது அரண்மனை,
இவைகளெல்லாம் கூட அவர் பார்க்கிறார். அதே சமயத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய கூடாரத்துக்குள்ளாக வருகிறார். நான் யாக்கோப்பினுடைய கூடாரத்துக்குள்ளாக, நான் யாக்கோப்பினுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி, ஆமென், விசாரிப்பற்ற இருக்கிற சீயோனே, நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்பி அவன் வாசத்தலங்களுக்காக நான் இறங்குவேன், ஆமென், இறங்குவேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை போல நிலைப்படும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே கூட இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நீ எதை விழுந்து போச்சுன்னு சொல்றாயோ, என்ன வசனம் பாருங்க, மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு. எரிகோ விழுந்தது, பெரிய ஒரு மதில் சுவல். அது எப்படி எதிருள்ள தேசத்துக்குள்ளாக கர்த்தர் கடந்து போக வைத்தாருன்னா, எரிகோ தடையா இருந்த மதிலையே படிக்கட்டா மாற்றி தான் அதை கடந்து போனாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். தடையை கடந்து எரிகோவை தான் அவர்கள் உள்ளே போகிறதுக்கு காரணம். ஆமென். தடையா இருந்த எரிகோவை படிக்கட்டா கர்த்தர் மாற்றினார். இங்கே நீங்கள் கவனிங்க, மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்பு போல நிலைப்படும். நீ எதை நம்ம இழந்து போய் மண்மேடாக காட்சி அளிக்குதா நம்ம வாழ்க்கையில், நம்ம கண்ணில் இருக்கிற காரியம். நான் சொல்லுவேன், எந்த பலவீனம் இருக்கிற இடத்துல பலன், எந்த குறைவுகள் இருக்கிற இடத்துல கர்த்தர் நிறைவு. எதை நீ குறைவாக வச்சிருக்கிறாயா, எதை நீ ஆகாது, எது விழுந்து போச்சு, எதை மண்மேடாக போச்சு என் வாழ்க்கையில், இனி இது மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா நான் சொல்லுவேன், அந்த மண்மேடையை கர்த்தர் அஸ்திபாரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. எது ஆகாது, எது தள்ளப்பட்டதோ, எது விழுந்து கிடக்கிறதோ, கர்த்தர் கட்ட ஆரம்பிச்சா, இதுவரை நீ மண்மேடா விழுந்து போனது மேலே அதையே அஸ்திபாரமாய் கொண்டு கட்டுவார். இது ஒரு பெரிய தேவ ரகசியம். எது விழுந்து போச்சுன்றையோ, எது இந்த பிள்ளை உருப்படாதுன்றியோ, எது இந்த காரியம் வேலைக்காகாதுன்றியோ, இந்த வேலை எனக்கு உதவாதுன்னு நீங்கள் இருக்கிறீங்களா, நான் சொல்லுவேன், நீ மண்மேடா நினைக்கிற காரியத்தை அதை மேலேயே கர்த்தர் நம்மை கட்டப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. சீயோனே, நான் ஆரம்பத்தில் சொல்லி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அழைத்தார். என்ன, சீயோன் குமாரத்தி ஆசீர்வாதப்பட்டவள், சீயோன் குமாரர் அவள் சுகமுள்ளவள். ஆமென். சீயோன் குமாரத்தி களிப்புள்ளவள், மகிழ்ச்சி உள்ளவள், துதி உள்ளவள், ஆர்ப்பரிப்பு உள்ளவள். நான் சொல்லுவேன், மண்மேடாய் நரிகள் ஓடித் திரிகிறதாய் இருந்த மேடு, அதே மேடு நரி போயிட்டு இப்போ யார் தான் வாசமாக இருப்பா என்று சொல்லுவானால், நாம் வாசமாக இருப்போம். நம்முடைய சிறையிருப்பு அகற்றப்படும். சீயோன் குமாரத்தையே, நீ எதை, நான் மறுபடியும் ஆண்டவன் நம்மை வற்புறுத்த காரியம், எதை நீ மண்மேடு நீ நினைச்சிருக்கிறியோ, எந்த மண்மேடை பார்த்து நீ அழுது இருக்கிறையோ, அதை கர்த்தர் அஸ்திபாரமாய் மாற்றுவா. அதுதான் இந்த வசனம், மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை. அது நீங்கள் கவனிங்க, இந்த வசனம்லாம் ஏங்க இருக்கு? நான் கட்டுவேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானேங்க ஆண்டவர். கட்டுவேன், நான் எருசலேமை மறுபடியும் கட்டுவேன், அரண்மனையை கட்டுவேன். ஏங்க இந்த வார்த்தையை சொல்றாரு? ஆவியானவர் ஏன் இந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறாரு? மண்மேட்டின் மேல் நான் கட்டுவேன். ஆமே, அது என்ன மண்மேடு? நீ விழுந்து போனது, கீழே கிடக்கிறது, உதவாது நினைக்கிறது, நீ பார்த்து பார்த்து அழுதது, ஐயோ இது சிகரமா இருந்ததே இப்ப மண்மேடா போச்சே, நீ அழுதது. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை இவ்வளவு நாள் நீ குறைவா நினைச்சியோ, எதெல்லாம் பார்த்து நீ அழுதையோ, எதெல்லாம் பார்த்து நீ உதவாது நினைச்சியோ, அதுவே நான் உனக்கு அஸ்திபாரமா நான் உன்னை மாற்றுகிறேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், என் வேலைக்காக நான் எத்தனையோ நாட்கள் அழுதது உண்டு. வேலை கிடைக்கிறதுக்கும் நான் அழுதது உண்டு. வேலை கிடைச்ச உடனே அதை காட்டினா நான் அழுதது உண்டு. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவோ பேர் இருப்பாங்க, அடிமைத்தன வாழ்வு, அடிமைத்தனமாக, ஏளனமா,
என் ஆரம்ப கால அந்த வேலையினுடைய துவக்கம் இருந்தது. அப்படி தான் துவங்கினேன். ஒரு 80 பேர் இருப்பான், ஒருத்தனுக்கு வேலை செய்யலைனா கூட அவன் வேலை செய்யலைன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிவிடுவான். நான் ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுக்க கொடுத்தேன், அது எடுக்கலை. நான் கூப்பிட்டேன், எடுக்கலை. எனக்கு டீ வாங்கிட்டு வர சொன்னேன், எடுக்கலை. எனக்கு வடை வாங்கிட்டு வர சொன்னால் வடை வாங்கிட்டு வரல. ஆனால் நான் சொல்லுவேன், நான் எதை மண்மேடாக நான் நினச்சி அழுதணும், இன்றைக்கி சொல்லுவேன், எனக்கே தெரியாத ஒரு உயர்வை என் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். எந்த வீடு, ஒரு வீடு இல்லை, ஒரு வீடு ஒரு 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 தங்கறதுக்காக ஒரு வீடு இருக்குமா? நான் அற்பமாக சொல்கிறேன், தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. ஒரு ஃப்ரீயாக ஒரு பாத்ரூம் போயிட்டு வரத்துக்கு ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குமா? ஏங்கின நாட்கள் உண்டு. நான் சொல்லுவேன், அதே குடும்பம், அதே கடன் சுமை தான், அதே பண பாரம் தான். எங்கிருந்தும் வரல, எந்த மாமியார் வீட்டிலிருந்தும் வரல, எந்த தாய் தகப்பண்டத்திலிருந்து வரல. ஆனால் மண்மேடாக இருந்த என் வாழ்க்கையை அது மேலேயே கட்டினார். அல்லேலூயா, ஆமென், ஆமாம், அது மேலே கட்டினார். இன்னைக்கு ஏன் இந்த சீயோன் மகிழுதுன்னு சொல்லணும்னா, நான் சொல்லுவேன், மண்மேட்டுக்கு மேலாய் அது கட்டப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், நீ எதை மண்மேடா நீ நினைக்கிறா? உன் ஆரோக்கியத்தை நீ மண்மேடா நினச்சி கலங்குறாயா? அல்லது உன் வேலையை மண்மேடா நீ நினச்சி கணக்கலாயா? உன் உறவை நீ மண்மேடா நீ நினச்சி கலங்குறாயா? நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வாக்கு இன்றைக்கு, சீயோனே உன்னை மறுபடி இன்றைக்கு கர்த்தர் புதுப்பிக்கிறார். நீ எதெல்லாம் நீ அப்படி நினச்சிருக்கிறாயோ அது மேலே நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா, ஆமே. இன்னும் ஒரே வார்த்தை சொல்லிட்டு நான் கடந்து செல்ல மன்னிச்சிருங்க. ஒரு அலுவலகத்தில் நான் புதுசாக போன போது ஒரு மனுஷன் என்னை கூப்பிட்டு, இவரா புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறாரா? அப்படியாப்பா, ஓ அப்படின்னு சொன்ன ஆள். அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் சீக்கிரமாக அலுவலகத்தை விட்டு நான் கிளம்பிட்டேன். நான் 4:45 மணி, வேறு ஒன்றும் இல்லை, 5 மணி வரைக்கும் ஆஃபீஸு. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃபீஸர் வந்து உட்காந்துட்டார். வேணும்னே போய் உள்ளே போய் சொன்னார் அவர். சார், அவர் போயிட்டார் சார். அந்த 1/4 மணி நேரத்துக்கு நான் ஒரு நாள் லீவு கொடுத்தேன். அதே ஆள், எந்த இப்படி துர்மார்க்கமாக சொன்ன ஆள், நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு சீட்டு, உனக்கு ஒரு இடம். நான் சொல்லுவேன், பெரிய பதவிலாம் இல்லை, அந்த சின்ன பதவி மண்மேட்டில் கர்த்தர் உயர்த்தின காரியத்தை தான் நான் சொல்கிறேன். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆகிட்டு வேலை செய்கிறதுக்கு விரும்பினார். நான் இருக்கிற ஆஃபீஸில் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். எதனா கொஞ்சம் அந்த வேலை கான்ட்ராக்டாக வேலை இருந்தால் சொல்லுங்கள் சார். அல்லேலூயா, ஆமே. அவர் என்கிட்ட, நான் வேலை செய்ய விரும்புகிறேன், ரிட்டையர்ட் ஆக போகிறேன், எனக்கு இந்த வேலை இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், மண்மேடு கட்டப்படும். அல்லேலூயா. மண்மேடு அஸ்திபாரம். எந்த மண்மேடை பார்த்து நீ அழுதையோ, எந்த மண்மேடை பார்த்து நீ வெறுத்தையோ, எந்த மண்மேடு உதவாதுன்னு நினச்சியோ, அந்த மண்மேடு. நான் என் பிள்ளைங்களையும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஜான் அப்படித்தான் பார்க்குறேன், ஜோல் அப்படித்தான் பார்க்குறேன். இன்றைக்கு மண்மேடுகளாக இருக்கலாம், நானும் சேர்த்து. ஆனால் நான் சொல்லுவேன், இந்த மண்மேட்டின் மேலே கர்த்தர் எழுப்புவார். சித்தா ஒரு மண்மேடாக இருக்கலாம் அவங்க பார்வைக்கு. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், அந்த மண்மேட்டின் மேலே ஒரு நல்ல மகிழ்ச்சியை நாம் பெற்றோராக நாம் காணுவோம். அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். நிச்சயமாக கர்த்தர் அவர் சொல்வதை சொன்னாலும் செய்யாமல் இருப்பாரா? அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அல்லேலூயா. அவைகளிலிருந்து 19வது வசனம், அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஸ்தோத்திரம் ஆடல் பாடல்னா சினிமா பாட்டுன்னு நினச்சிடாதீங்க. ஒரு காலத்தில் நீ ஜபம் பண்ணியிருப்பா, ஒரு காலத்தில் நீ ஆராதனை பண்ணியிருப்பா, ஒரு காலத்தில் நீ குடும்ப ஜபம் பண்ணியிருப்பா. இன்னைக்கு குடும்ப ஜபம் இல்லை, விசுவாசம் இல்லை, துதி இல்லை. ஒரு காலத்தில் உன் குடும்பம், உன் முற்பிதாக்கள் நீ ஜபிக்காம உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீ இன்னைக்கு உன் பிள்ளைய அப்படி வளர்க்கறது இல்லை. நம்ம பிள்ளைகளை நம்ம அப்படி வளர்க்கறது இல்லை. சாப்பிட்டாதான், ஏசப்பா நாம சொன்னாதான், ஒரு பாட்டு பாடினாதான்,
ஒரு வசனம் சொன்னாதான் உனக்கு சோறுன்னு சொல்லி முற்பிதாக்கள் நம்மை வளர்த்தார்கள். நான் என் பிள்ளைகளை வளர்க்கிற போது அப்படி வளர்க்கல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்பு போல இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் நான் தண்டிப்பேன். ஆமென். ஒடுக்கினவங்களை அவர் பார்க்கட்டங்க, உன் வாயில நீ பார்க்காத. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய காரியத்துக்காக நீ யுத்தம் பண்ணா கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார். ஆமென். நீ விட்டு கொடுத்தனா கர்த்தர் யுத்தம் பண்ணுவதை நீ ஒரு நாள் காண்பா. எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு எதிராக நம்முடைய சத்துரு அவர்களை ஒடுக்கின, உங்களை ஒடுக்கிறவளுக்கு முன்பாக நான் ஏன் ஒடுக்கப்படுறேன் நீங்க கேட்காதீங்க. கர்த்தர் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு கொடுக்கிற ஆட்டை போல தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்திற்காக நமக்கு முன்பாக சந்தோஷத்தை நாம் அனுபவிக்குமானால், உங்களையும் என்னையும் ஒடுக்கிறவனுக்காக கர்த்தர் ஒரு நாளை வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சண்டை போடாதீங்க, நீங்கள் பேசாதீங்க. கர்த்தர் ஒருவேளை நீ பேசி நீ சண்டை போட்டு ஜெயம் வரவே வராது. ஆனால் கர்த்தர் நமக்காக சண்டை போட்டு ஒடுக்கினவர்களை தண்டிக்கிற போது நமக்கு அது ஜெயமாக முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒரு நாளை வச்சிருக்கிறார். சீயோனுக்கு ஒரு நாளை முன்குறித்திருக்கிறார். சீயோனுக்கு தயவு செய்கிற காலம் வந்தது. சீயோனுக்கு தயவு செய்கிற காலம் வந்தது. மறுபடியும் ஆடல் பாடல் சத்தம் பக்தி வைராக்கியம் உன் குடும்பத்தில் வரும். இயேசுவின் நாமத்தினாலே நரி ஓடித்திருக்கிற இடம் மண்மேடு அஸ்திபாரம் மாறி கட்டப்படும். கலிகூறுதல் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். சீயோனுக்கு வைக்கப்பட்ட சுதந்திரம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்ட தனிப்பட்ட சுதந்திரம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற குடும்பத்தினுடைய சுதந்திரம், அவருடைய சந்ததிக்கு வைத்திருக்கிற சுதந்திரம், அவர்களுடைய கோத்திரத்துக்கு வைத்திருக்கிற சுதந்திரம். நான் சொல்லுவேன், அதை ஒருபோதும் நாம் இழக்கக்கூடாது. சீயோனே, உங்களுக்காகவும் எனக்காகவும் தயவு செய்கிற காலத்தை அது வந்தது. ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் நம்மை கட்டட்டும். கண்களை மூடி நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். சீயோனே, நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், சுகம், பலன், உயர்வு, மேன்மை, மகிமை, துதி, கலிகூறுதல், மகிழ்ச்சி, ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு, முதியோர்கள் தன் தடிகளை ஊனிக்கொண்டு நம்ம குடும்பத்திலே வாசம் செய்கிறார்கள். அல்லேலூயா. அற்பாயுசில் போக மாட்டா, அற்பாயுசில் போக மாட்டா. சீயோன் குமாரத்தியே, குமாரனே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்கிற போது அற்ப ஆயுச உனக்காகவும் எனக்காகவும் முன்குறித்து இல்லை, நியமித்து வைத்திருக்கிற நாட்கள் வரைக்கும் உன்னை சுகமாய் பலனாய் கர்த்தர் நடத்துவா. கலிகூறுதல் சத்தம் கேட்கும். சண்டை சச்சரவு சமாதானமா இல்லாத வீடு சமாதானம் வரும். உன் வீட்டில் ஜெபம் நடக்கும், உன் வீட்டில் துதி நடக்கும், உன் வீட்டில் துதி இருக்கும், ஆடல் பாடலின் சத்தம் இருக்கும், கலிகூறுதல் இருக்கும். ஓ ஹல்லேலூயா. உனக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் சீயோனுக்கு எதிராக எழும்பின சத்துருவை நீ காணாதிருப்பா. நான் தண்டிப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரிய சுதந்திரம். கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா. எங்களை மறுபடியும் கட்டுங்க ஆண்டவரே, எங்களை மறுபடியும் கட்டுங்க அப்பா. எல்லாம் கேளுங்க. சரீரம் பலவீனம், ஆசீர்வாத குறைச்சல், மண்மேடு, நரி ஊழையிடுகிற இடம், சண்டை சச்சரவா இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை,
அக்கம் பக்கத்தில் பிரச்சனை. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை துதிக்கிறவர்களாக மாற்றுங்க, ஜெபம் பண்ணவர்களாக மாற்றுங்க, பலன் உள்ளவர்களாக மாற்றுங்கப்பா. பண்டிகை காலம் போல எங்கள் குடும்பம் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் உறவுகளில் அனுதினமும் பண்டிகை காலம் போல இருக்கட்டப்பா. ஒருவர் முகத்தை ஒருவர் கலிகூறுதலோடு கூட நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்கள் சத்துருவுகள் மேற்கொள்ளப்படட்டும். சீயோனான எனக்கு தயவு செய்கிற காலம் வரட்டும் ஆண்டவரே, வரட்டும். வந்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கலிகூறுதல் எனக்கு உண்டாகட்டப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படி செய்யுங்க ஆண்டவரே, அப்படி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் பாடி பாடி மகிழ்வே, எங்கும் ஓடி ஓடி செல்வே. நான் பாடி பாடி மகிழ்வே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறா, விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறா, நமக்குள்ளே இருக்கிறா. என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறா, நமக்குள்ளே இருக்கிறா. என்ன ஆனந்தம், அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்தி செல்வா. அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்தி செல்வா. சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தா, அதிகாரம் எனக்கு தந்தா. என் இயேசு ஜீவிக்கிறா. ஹல்லேலூயா. இயேசு எனக்குலாம் ஜீவிக்கிட்டான் ஆண்டவரே. என்னை மறுபடியும் கட்டுங்க ஆண்டவரே, என்னை மறுபடியும் கட்டுங்கப்பா. எல்லாம் கேளுங்க, என் குடும்பத்தை கட்டுங்க ஆண்டவரே. நான் பைபிள் காலேஜில் படிக்கிற போது உமக்கு பக்தியாக வாழ்வேன்னு நினச்சேன் ஆண்டவரே. என்னை மறுபடியும் கட்டுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளையாக இருக்கிற போது உங்கள் துதியை பாடி மகிழ்வேனே ஆண்டவரே. ஐயா, எங்கள் முற்பிதாவின் காலத்தில் எவ்வளோ பக்தி வைராக்கியத்தையாக உமக்காக நாங்கள் இருந்தோம். அப்போ எங்களுக்கு எவ்வளோ குறைச்சல் இருந்தது ஆண்டவரே. சாப்பாடு சரியாக இருக்காது, உணவு சரியாக இருக்காது, நல்ல உடை இருக்காது. ஆனாலும் நாங்கள் சந்தோஷமாக களி கூர்ந்த நாட்கள் இன்றைக்கி எல்லாம் இருக்கு ஆண்டவரே. எங்கள் தேவைகளை ஒன்றும் தடையில்லை. ஆனால் நீங்கள் தான் இல்லைப்பா. உங்கள் துதி இல்லைப்பா. உங்கள் பக்தி வைராக்கி எங்கள் குடும்பத்தில் இல்லை. எங்கள் பிள்ளைகளை பக்தியாக வளர்க்கணும், எங்கள் பேர பிள்ளைகளை பக்தியாக வளர்க்கணும் என்ற எண்ணம் எங்களுக்குள்ளா இல்லை ஆண்டவரே. விழுந்து போன சியோனா இருக்கிறோம், நரிகள் ஓடி ஊடையிடுகிற சியோனா இருக்கிறோம். என்னை மறுபடியும் கட்ட ஆண்டவரே. கட்டும் கர்த்தாவே, கட்டும் கர்த்தாவே, உங்க அன்பினால் எங்களை கட்டும் கர்த்தாவே. உங்க மீட்பினால் எங்களை கட்டும் ஆண்டவரே. உங்க விடுதலையினால் எங்களை கட்டும். எங்கள் கழுத்தில் இருக்கிற அடிமை சங்கிலே விடுவிக்கப்படட்டப்பா, விடுவிக்கும். எங்கள் வியாதி படுக்கைகள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. கடன் சுமைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. சமாதான குறைச்சல் மாறட்டும் ஆண்டவரே. உறவுகளுக்குள்ளான விரிசல் மாறட்டும் ஆண்டவரே. மறுபடியும் சந்தோஷமான ஸ்தலமா மாற்றுங்கப்பா. நான் குடியிருக்கிற வாசஸ்தலம் சீயோன் மறுபடியும் கட்டப்படுவதாக. இந்த சீயோன் உமக்கு முன்பாக எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது, எல்லா குறைவுகளிலும் வெளிப்படுத்து. மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க.
இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தந்துடுங்க, கலிகூறுதல் வாழ்க்கையை தந்துடுங்க, துதிக்கிற வாழ்க்கையை தந்துடுங்க, பலனுள்ள ஒரு வாழ்க்கையை தந்துடுங்க, சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையை தந்துடுங்கப்பா. முதிர் வயதிலே தனிவோடி நடக்கிற பெரியவங்க எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரை. இந்த காலத்தில் முதியவர்கள் வீட்டில் இருந்தால் சாமம் நடக்கிறாங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம். அந்த முதியவர்களை நாம் பார்த்து ரசிப்பது ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டோடைய பிள்ளைகளுடைய இருதயம். சபிக்கப்பட்டவன் தான் அப்படி நினைப்பான். வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பார்த்து சபிக்கப்பட்டவன் தான் அப்படி நினைப்பான், இவர்கள் எனக்கு பாரம் அப்படின்னு. ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படி நினைக்க மாட்டான். இன்றைக்கு நான் அவரை காண்கிறேன், நானும் தடி ஒன்கிற நாட்கள் எனக்கும் அப்படி வரும் என்பதை அவன் நினைப்பான். ஆண்டவரே, எங்களுக்காகவும் உமக்கு முன்பாக இருக்கிற சீயோனுக்காகவும் யூடியூப்பில் இதை பார்த்து கொண்டிருக்கிற சபையாக சீயோனுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுக்கு தயவு செய்கிற காலத்தை கொடுத்துருங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை களிப்புள்ளலாக மாற்றுங்க, எங்களை ஜெபிக்குறலாக மாற்றுங்க. பக்தி வைராக்கியா வீட்டில் மனசில் எனக்குள்ளாக வரட்டும். என் சீயோன் மண்மேடாக இருந்த சீயோன் அதன் மேலே அஸ்திபாரம் போட்டு கட்டப்படுவதாக. நியாயமாக இன்றைக்கு சபைக்கு வராதவர்களையும் இந்த ஆசீர்வாதத்தின் பங்கு கடந்து செல்லும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். இதுவரை எங்களை நடத்தின ஆண்டவர், எங்கள் பிள்ளைகளை நடத்தின ஆண்டவர், ஆண்டவரே எக்ஸாம் எழுதி போகிற பிள்ளைகளுக்கு தகுந்த நாணத்தை கொடுங்கப்பா, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவமானம் அடைவதில்லை அப்பா, நாங்கள் உங்கள் புள்ளன்னு நாங்கள் பாடினோம். எங்களை அவமானப்படுத்தாமல் வெக்கப்படுத்தாமல் தலை நிமிர்ந்து நடக்கிறவளாக எங்களை மாற்றிட ஆண்டவரே. எங்கள் சந்ததி மூலமாய் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு கலிகூறுதலை நாங்கள் அடையிட்டோம். எங்கள் பிள்ளைகள் மூலமாய் எங்களுக்கு கண்ணீர் அல்ல மகிழ்ச்சி உண்டாகட்டும். அவர்களை பார்க்கிற போது ஒரு ஆனந்த கண்ணீர் எங்களுக்கு உண்டாவதாக. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதின் வழியில் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானாலும் விழுந்து கிடக்கிற சீயோனாகிய நான் எழுந்து மறுபடியும் மண்மேடாக இருக்கிறது மேலே கட்டப்படுவதாக. ஆமேன். பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தையின்படியே நம்மை நடத்துவாராக. ஆமேன். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ்.